என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே கேட்டிருந்தாங்க, நான் எல்லாருக்குமே கொடுத்துட்டேன். இதுதான் இதோட எந்திரம். இது செய்யோனோட எந்திரம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான்கிட்ட இருக்கிறதும் அந்த எந்திரம் மட்டும்தான். இந்த எந்திரம் வச்சிருந்தா என்ன பலன்கள், இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேட்டிருந்தீங்க. அதை நான் இந்த காணொலி மூலமாக நான் சொல்கிறேன். இந்த எந்திரத்தோடையும் இது அப்படியே உங்களுக்கு பிரசாதம், இது எல்லாமே நம்ம கோயிலில் பூஜை பண்ணுறோட பிரசாதம். நீங்கள் ஒரு 16 நாள் அல்லது 1 மண்டலம் நீங்கள் வீட்டில் நீங்கள் இதை வழிபாடு செஞ்சாலே போதும். உங்கள் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்களே, முருகப்பெருமான் என்னால் உணர முடியல, நான் வீட்டில் தினசரியாக நான் விளக்கேற்றுறேன், இருந்தாலும் நான் முருகனே நினச்சிட்டு இருக்கேன், அது என்னால் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரா, என் பிரச்சனைகள் தீர்த்திருக்காரா, இல்லை எங்கள் வீட்டில் நான் ஒரு வேளை நான் வழிபாடு பண்ணுற விதம் அது தவறாக இருக்கா, எனக்கு எப்படி வழிபாடு பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த எந்திரம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த எந்திரம் கிட்டத்தட்ட ஒரு 50 எந்திரங்களை நான் வச்சிருந்தேன். இது 1 மண்டலம் 48 நாள் முருகப்பெருமான் கருவறையில வச்சு அதை பூஜை செஞ்ச எந்திரம். இது என்னோட காணொலி எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னோட ஃபாலோவர்ஸ் வாங்கியிருந்தாங்க. காணொலி மூலமா இது நீங்க என்கிட்ட கேட்டாலும் சரி, அதுக்கான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வழிபாடு முறை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு 16 நாள் நீங்க உங்க வீட்டில் அந்த எந்திரம் வந்ததுலேருந்து ஒரு 16 நாள் நீங்க பார்த்துக்குங்க. உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம கூட ஒரு கைடன்ஸாக இருக்குது, இந்த வீட்டில் ஒரு நல்ல வைப்ரேஷன் நான் உணர்றேன், நான் கோயிலுக்கு போனாலும் சரி, நான் கோயிலுக்கு போயிட்டு அங்கே என்ன வைப்ரேஷன் நான் எனக்கு கிடைக்குதோ அதே மாதிரி நிம்மதி வீட்லேயும் கிடைக்கும். நீங்கள் வீட்டுக்கு வந்த முதல் நாள்லேருந்து இந்த 16 நாள் இந்த வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், முருகப்பெருமான் உங்கள் பிரச்சனை அனைத்துமே தீர்த்து வைப்பார்.